நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனீஸ்வர பகவானுக்கு ஆயுட்காரகன் என்று பெயர். நீண்ட ஆயுளையும் தந்து வாழ்வில் சுபிட்சமாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு சனீஸ்வர பகவான் நியமிக்கிறார். பல்வேறு ஆலயங்களில், சிவாலயங்களில் தனிச்சன்னதியாக சனீஸ்வர பகவான் அமைந்திருப்பார். நவக்கிரக மூர்த்தியாகவும் அமைந்திருப்பார். அவ்வாறாக இவ்வாலயத்தில் மட்டும்தான் யந்திர ரூபமாக சனீஸ்வர பகவான் அமைந்திருக்கிறார். பொதுவாக யந்திரத்தை தகட்டில் அமைத்து பூஜை செய்வதற்காக கொடுப்பார்கள். சிலாரூபமாக யந்திரத்தை நாம் எங்கும் காண முடியாது. இவ்வாலயத்தில் மட்டுமே சிலாரூபமாக யந்திரத்தை காண முடியும். பல்வேறு யந்திரங்கள் இருக்கின்றன. விநாயகர் யந்திரம், லக்ஷ்மி யந்திரம், குபேரன் யந்திரம் என்று சொல்லக்கூடிய பல யந்திரங்கள் இருக்கின்றன. சனீஸ்வர யந்திரம் என்று சொல்லும் பொழுது இவ்வாலயத்தில் மட்டும்தான் சனீஸ்வர யந்திரம் இருக்கிறது. அந்த யந்திரத்தின் மேல்புறத்தில் சூரியன், மத்தியில் காகவாகனம், இடப்புறத்தில் சந்திரனை பொறித்துள்ளார்கள். அதற்கு கீழே ஷட்கோணம் என்று சொல்லக்கூடிய 6 கோணங்கள், அதன் மேலே பத்மம் என்று சொல்லக்கூடிய தாமரை இதழ்கள், அதன் மேலே பூபுரம் என்று சொல்லக்கூடிய 4 துவாரங்கள் அமைந்திருக்கும். பொதுவாக யந்திரத்திற்கு அவ்வாறாகவே அமைந்திருக்கும். அதில் உள்ள பீஜாட்சர மூல மந்திரங்கள் மட்டும் ஒவ்வொரு மூர்த்திகளுக்கு ஏற்றாற்போல் தனித்தனியே பீஜாட்சர மந்திரங்கள் அமைந்திருக்கும். அச்சிலாரூபத்தின் கீழே மகாலட்சுமியுடைய ஆகர்ஷண மந்திரம் என்று சொல்லக்கூடிய மூல மந்திரம் பொறிக்கப்பட்டுள்ளது. இச்சிலாரூபத்தை கிபி 15ஆம் நூற்றாண்டு நாயக்கர் மன்னர் காலத்தில் அமைத்து வழிபட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் பல்வேறு காலகட்டத்தினால் பல்வேறு சூழ்நிலைகளில் இச்சிலாரூபம் மறைந்துவிட்டது. சமீப காலமாக 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்பொருள் துறை ஆராய்ச்சியினர் வரவழைத்து இதில் இருக்கும் அனைத்து வடிவமைப்புகளும் 15ஆம் நூற்றாண்டு நாயக்கர் மன்னர் காலத்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். ராஜ சம்பூராய மன்னரால் இச்சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று தொல்பொருள் துறை சொல்லியிருக்கிறார்கள். யந்திர ரூபமாக இருக்கும் சனீஸ்வர பகவான் ஆகர்ஷண சக்திக்காக இவ்வாலயம் மேற்கூரை விமானம் இல்லாமல் இவ்வாலயத்தில் மட்டுமே யந்திர ரூபமாக இருக்கும். இவ்வாலயத்தில் மட்டுமே மேற்கூரை கிடையாது. மழை, வெயில் போன்ற அனைத்து விதமான இயற்கை உபாதைகளுக்கும் இச்சிலாரூபம் சாட்சியாக விளங்குகின்றன. முதலாவதாக இவ்வாலயத்திற்கு வந்து புனித தீர்த்தமான பாஸ்கர தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அல்லது புரோக்ஷணம் செய்து கொண்டு அங்கிருந்து எள்முடிச்சிட்ட தீபத்தை விளக்கேற்றி வழிபட வேண்டும். வழிபட்ட பின்பாக அர்ச்சனைக்குரிய புஷ்பம், தேங்காய் பழத்தை வாங்கி கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்த பிறகு இப்பிரசாதத்தை அனைவருமாக வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். இவ்வாலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை யாகசாலை பூஜையானது நடைபெறுகின்றன. நாம் எண்ணிய காரியங்கள் சனி பகவானால் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட முறையிலும் சிறப்பான முறையிலும் யாகங்கள் வளர்த்தப்படுகின்றன. ஓம் சன்னோ தேவி ரவிஷ்டே ஆபோ பவந்து பீதயே சஞ்சோராவி ஸ்ரவந்துனா சங் சனஸ்ராய நம ஸ்வாஹா. ஓம் சன்னோ தேவி ரவிஷ்டே ஆபோ பவந்து பீதயே சஞ்சோராவி ஸ்ரவந்துனா சங் சனஸ்ராய நம ஸ்வாஹா. ஓம் சன்னோ தேவி ரவிஷ்டே ஆபோ பவந்து பீதயே சஞ்சோராவி ஸ்ரவந்துனா சங் சனஸ்ராய நம ஸ்வாஹா. அதன் நிறைவாக சுவாமிக்கு அந்த கலச தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்படுவது நியதி. அதேபோல் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை 3வது கால அபிஷேக ஆராதனைகள் வெகு சீரும் சிறப்புமாக நடைபெறும். இவ்வாறாக தொன்று ஒவ்வொரு பிரதி சனிக்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடுகள் இவ்வாலயத்தில் வெகும் சீரும் சிறப்புமாக யந்திர சனீஸ்வர பகவானுக்கு நடைபெறுகின்றன. அனைத்து பக்தர்களும் இவ்வாலயத்திற்கு வந்து சனி பகவானுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறோம். சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைஸ்வரம். அவயோஹோ சக குடும்பானாம் சபந்து மித்ரவர்கானாம் ச க்ஷேமஸ்தைர்ய தைரிய சௌர்யே வீத்ய விஜயே அபய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம்
अभिवृद्ध्यर्थं धर्मार्थकाम्यमोक्षे चतुर्विधे फलपुरुषार्थसिद्ध्यर्थं धनगणक वस्तुवागनादि सकललक्ष्मीकटाक्षे निरीक्षणसिद्ध्यर्थं समस्तकार्येषु जयबलप्राप्त्यर्थम् अष्टमे अर्धाष्टमे सप्तार्धे शनिग्रहदोषनिवृत्तिद्वारा समस्तदोषे परिहारार्थसिद्ध्यर्थम् अष्टोत्तरे शतनामार्चने पुष्पार्चने पूजाञ्चद्य करिष्ये। ओं काकस्तं कड्जलाभं कडिगरसहितं काकहस्तं करालं कर्णाभ्यां कुण्डलाढ्यं कर्णिपवपुषं क्रूरदंष्ट्रं कुरूपं कंठे संवेदसूत्रं कनकमणिभयैः भूषणैर्भूषिताङ्गं वन्दे मार्ताण्डरूपं विविधभयकरं यन्त्रमध्ये वसन्तं अवन्दवीतये शय्योरभिस्रवन्तु नः प्रजापतेन त्वदेतानन्यो विश्वा जातानि परिता बभूव यत्कामास्ते जुगुमस्तन्नोऽस्तु वयग्स्याम पतयोरयीनाम् इमय्यमप्रस्तरमाहि सीदाङ्गिरोभिपितृभिस्वं विधानः आत्वा मन्त्रा कविसस्तावहन् वेनाराजन् अभिषामादयस्व शनैश्चराय विद्महे छायापुत्राय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्।